தன் தந்தையின் மறைவுக்கு பின் இந்தியாவில் இருந்து மலேசியா வந்திருந்த பாஸ்கரின் தாய்மாமன் தன் மகளையும் அழைத்து வந்திருந்தார். அவர் தன் மனைவியை இழந்ததால் மகளை ரொம்பவும் செல்லமாக வளர்த்து வருகிறார். ஒரு நாள் பாஸ்கரின் தாய்மாமன் அவன் தாயிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்க நேரிட்டது. அக்கா, எப்படியாவது சுமதியை பாஸ்கருக்கு கொடுத்து என் கடமையை செய்துவிட எண்ணுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உன் விருப்பம்தான் என் விருப்பமும். பாஸ்கர் படித்து நல்லபடி வரட்டும், உன் விருப்பப்படியே செய்திடுவோம் என்று தன் தம்பிக்கு வாக்கு கொடுத்தாள் பொன்மணி அம்மாள். சுமதியும் இதை அறிந்து பாஸ்கரிடம் தனியாக பேசும் வாய்ப்பினை வேண்டுமென்றே ஏற்படுத்தி கொண்டாள். ஒரு மாத காலம் பழகி அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதும் அது காதலாய் மாறியது. சுமதி இந்தியா வந்த ஒரு மாத காலத்தில் பாஸ்கர் லண்டன் வந்து விட்டான். சுமதியுடன் பழகிய பசுமையான நினைவுகளில் பாஸ்கர் லயிக்க ஆரம்பித்தான். இவன் எப்பொழுதும் தனியாக இருக்க விரும்பினான். காலேஜில் இவனுடன் படித்து கொண்டிருக்கும் இலங்கையை சேர்ந்த குணத்திலகா இவனுடைய செய்கைகளை எல்லாம் கவனித்து வந்தாள். காலேஜில் இவனுக்குள்ள நல்ல பெயர், படிப்பிலும் செலுத்தும் ஆர்வம், இவன் மற்ற மாணவ மாணவியருடன் பழகும் பண்பு, இவையெல்லாம் குணத்திலகாவை இவன் மீது காதல் கொள்ள வைத்தது. இவர்கள் நல்ல நண்பர்களாகவே பழகி வந்தார்கள். குணத்திலகா அடிக்கடி இவன் ரூமிற்கு போன் செய்து பேசிக்கொண்டிருந்தாள். பாஸ்கரும் அவளுடைய நட்பை ஏற்றுக்கொண்டான். ஆனால் குணத்திலகாவோ இவனை எப்படியும் அடைய வேண்டும் என்ற நோக்குடன் தன் காதலை வளர்த்து கொண்டாள். சுமதி இந்தியாவிலிருந்து கடிதம் எழுதியிருந்தால் கடிதத்தை பிரித்து படிக்கலானான். பாஸ்கர், அன்பு மிக்க பாஸ்கர், என் அன்பு முத்தங்கள். உங்களிடமிருந்து கடிதமே வரவில்லை. உங்கள் முகம் என் கண்முன்னே இருப்பது போலவே அறிகிறேன். நீங்கள் படித்து முடித்தவுடன் மலேசியா வருவீர்களா? லண்டனிலேயே இருப்பீர்களா? அத்தை உங்களுக்கு கடிதம் போடாவிட்டாலும் நீங்கள் எழுதுங்கள். நீங்கள் வாங்கி தந்த புடவை என் சிநேகிதிகள் மிகவும் நன்றாக இருப்பதாக சொன்னார்கள். எப்பொழுதும் உங்கள் நினைவு என்னை வாட்டுகிறது. அதுவும் ஒரு இன்பமாகவே கருதுகிறேன். நீங்கள் எப்பொழுது மலேசியா வருவீர்கள் என்று எழுதவும், உங்களை காணவும் அத்தையிடம் சொல்லி நம் திருமணத்தை முடிக்கவும் அப்பா விரும்புகிறார். நீங்கள் படிப்பை முடித்ததும் திருமணம் செய்து விடலாம் என்று அத்தையும் கடிதம் எழுதியுள்ளார்கள். உங்களிடமிருந்து வெகு சீக்கிரமே பதிலை எதிர்பார்க்கிறேன். இப்படிக்கு உங்கள் சுமதி. கடிதத்தை படித்ததும் மனக்கண் முன் சுமதியை கண்டு இன்புற்றான். அவர்களுடன் நேரில் பேசியது போன்ற உணர்வுடன் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவள் போட்டோவையே பார்த்தபடி இருந்தான் பாஸ்கர். போன் மணி அடித்ததும் எடுத்து பேசினான். ஹலோ, இஸ் இட் மிஸ்டர் பாஸ்கர்? குணத்திலகா தான் பேசினாள். எஸ், ஐ எம் பாஸ்கர். குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? பாஸ்கர், ஃபைன். சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாஸ்கர்? கொஞ்சம் வெளியில் போகலாமா? எங்க போகணும்? எங்கேயாவது போகலாம், ஒரே போரா இருக்கு. பீட்டர் வந்திருந்தான் திலகா. உன்னை பற்றி கேட்டான். என்ன கேட்டான்? அவன் உன்னிடம் எதையோ கேட்டதாக நீ இன்னும் தரவில்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தான். நீ என்ன கொடுப்பதாக சொன்னாய்? இன்னும் என்ன சொன்னான்? திலகாவை பீட்டர் காதலிப்பது பாஸ்கருக்கு தெரிய வேண்டாம் என்று எண்ணியே அவள் இப்படி கேட்டாள். வேறென்றும் சொல்லலையே. பீட்டர் உன்னை பார்க்க உன் அறைக்கு வந்தானாம். நீ இல்லாததான் என் அறைக்கு வந்ததாக சொன்னான். அப்படியா? அப்படியா? அவள் எண்ணமிடலானாள். எப்படியாவது இன்று பாஸ்கரிடம் தன் காதலை வெளிப்படுத்திட வேண்டும். அவர் என் காதலை ஏற்பாரா? அவர் மறுத்துவிட்டால் இதனாலேயே அவரிடம் இவன் கொண்டுள்ள காதலை தெரிவிக்காமல் இருந்தாள். என்ன திலகா, மௌனமாகிவிட்டாய்? பீட்டர் உன்னை காதலிப்பது போல் தெரிகிறது. திலகா எது தெரிய வேண்டாம் என்று நினைத்தாலோ அதை பாஸ்கரை கேட்டுவிட்டான். அப்படியா? பாஸ்கர் பீட்டரிடம் நான் சிநேகிதியாகத்தான் பழகுகிறேன். அவனும் என்னிடம் நீங்கள் சொல்வது போல் நடந்து கொள்ளவில்லையே. அழகானவள், மென்மையான மனம் படைத்தவள் என்பது இவனுக்கு தெரியும் என்பதால் அவளுடன் பழக ஆரம்பித்தாள்.
இவள் நெஞ்சில் ஆசைகளை வளரவிடக்கூடாது என்பதையும் மனதில் எண்ணிக்கொண்டான். என்ன பாஸ்கர், மௌனமாகிவிட்டீங்க? நாம் இதை பற்றி இங்கு பேச வேண்டாமே? சர்வர் சிக்கன் மற்றும் பிரெட் கொண்டு வந்து வைத்தான். பாஸ்கர் இன்னும் 2 எக்கு கொண்டு வரும்படி ஆர்டர் செய்தான். திலகா, முதலில் சாப்பிடு, என் அறைக்கு சென்று பேசிக்கலாம். அவள் அவள் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக சிக்கனை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவளுடைய ஏக்கம் பாஸ்கருக்கு புரிந்தது. இருவரும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தனர். பைக்கை ஸ்டார்ட் செய்ததும் திலகா அவன் பின்னால் ஒட்டி கொண்டாள். அவனுக்கு அவளுடைய ஸ்பரிசம் ஏதோ புதிய உணர்ச்சியை தருவது போல் இருந்தது. திலகா அவன் தோள்களை கட்டி கொண்டாள். 10 நிமிடத்தில் பாஸ்கரின் அறைக்கு வந்தனர். ரூமை திறந்து உள்ளே சென்றதும் அவன் அறையில் புத்தகங்களை, அலங்கார பொருட்களையும் கலை நயத்துடன் அடுக்கி வைத்திருந்தான். செல்ஃபில் பாஸ்கரின் தந்தை போட்டோ இருந்தது. அவர் படத்திற்கு மாலை அணிவித்திருந்தான். ரூம் மிகவும் சுத்தமாக இருந்தது. பெட்டில் உள்ள துணி கூட மிகவும் தூய்மையாக போடப்பட்டு இருந்தது. உள்ளே வந்ததும் பிரமித்து விட்டாள் திலகா. ஓ பாஸ்கர், ஹவு பியூட்டிஸ் திஸ்! உங்களை ரசனையை கண்டு பிரமிக்கிறேன். பாஸ்கர் அவளை அமரும்படி சொன்னான். பெட்டில் அமர்ந்த திலகா பாஸ்கரையே விழுங்கி விடுபவை போல் பார்த்து கொண்டிருந்தாள். பாஸ்கர் அவள் பக்கத்தில் ஒரு அடி இடைவெளி விட்டு அமர்ந்தான். இப்பொழுது சொல் திலகா, என்ன சொன்னாய்? பாஸ்கர், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பாஸ்கர். அவள் எட்டி அவன் கைகளை பற்றினாள். பாஸ்கர் மௌனமாக இருந்தான். பிறகு அவள் கைகளை வருடிவிட்டபடியே சொன்னான். திலகா, உன் ஆசைகளை வளர்த்து கொள்ளாதே. உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன் மென்மையான உணர்வுகளும் எனக்கு புரிகிறது. நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்கர்? ஐ லவ் யூ டூ திலகா. ஆனால் நான் உன்னை மணக்க முடியாது. மணக்க முடியாதவனாய் இருக்கிறேன். ஏன் பாஸ்கர், என்னை பிடிக்கலையா? நோனோ திலகா, உன் எழில் பொங்கும் அழகை பிடிக்கவில்லை என்றால் நான் ரசனையற்றவனாவேன். உன் நட்பை என் உயிர் உள்ளவரை இழக்க விருப்பமில்லை. திலகா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவன் இதழ்களில் முத்தமிட்டாள். அவள் முகத்தையே நிமிர்த்தி பாஸ்கர் எழுந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டான். திலகா, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதே. உன்னை கட்டுப்படுத்திக்கொள். நீங்கள் எனக்கு வேணும் பாஸ்கர். என் நட்பு உனக்கு எப்பொழுது கிடைக்கும்? நான் ஏன் உங்களுடன் சேர முடியாது? அவள் அவனை கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டு பாஸ்கர் செய்வதறியாது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இத பார் திலகா, நான் தான் உனக்கு வேணும்னா என் மனம் அதை ஏற்க மாட்டேன். என்னுடைய ஆத்மார்த்தமான நட்பு தான் வேணும்னா நீ உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதே. அவள் தலை குனிந்து கொண்டாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. திலகா, இத பார், உன்னை என் சிநேகிதியா மட்டுமே ஏற்க முடியும். நான் ஏற்கனவே ஒரு பெண்ணிடம் என் மனதை தந்துவிட்டேன். அவள் ஒரு அப்பாவி பெண். என்னை என்று வேறு ஒருவரும் அவளுக்கு ஆதரவு தர முடியாது. அவளை விட்டுவிட்டு நான் உன்னை மணந்தால் அவள் உயிருடன் இருக்க மாட்டாள். திலகா அதிர்ந்தாள். தான் கட்டிய கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழுவதைப் போல் உணர்ந்தாள். பாஸ்கர் அவளை ஆதரவுடன் அணைத்தபடியே ஆறுதல் சொன்னான். அவள் கண்களில் திரண்டிருந்த கண்ணீரை துடைத்து விட்டான். அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்தாள். அவள், பாஸ்கர், என்னை மறந்துட மாட்டீங்களே? அவனை பற்றி பெருமையாக எண்ணிக்கொண்டாள். வேறு ஒருவனாக இருந்திருந்தால் என்னை அனுபவித்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பான். இவனுடைய நேர்மையான குணத்தையும் உண்மையான அன்பையும் கண்டு பெருமிதம் கொண்டான். இவன் மீது இவளுக்கு உள்ள மரியாதை மேலும் அதிகமாகியது. எனவே மெல்லிய குரலில் கண்ணீருடன் கேட்டாள். திலகா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என் உயிர் உள்ளவரை என் நட்பு உன்னுடன் தொடரும். தேங்க்ஸ் பாஸ். தேங்க்ஸ் பாஸ்கர், நான் வரேன். நான் கொண்டு விடுகிறேன். திலகா, வேண்டாம் பாஸ்கர், வேண்டாம், நானே போய்க்கிறேன். பக்கம்தானே. அவள் வெளியேறினாள். பாஸ்கர் வாசற்படியில் வந்து நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான்.
தாம்சன் பாஸ்கரை பார்க்க வந்திருந்தார். அங்கிள், வாங்க வாங்க, உட்காருங்க. பாஸ்கர் வரவேற்றான். தாம்சன் அமர்ந்தார். என்ன பாஸ்கர், நல்லபடியா படிக்கிறாயா? நன்றாக படிக்கிறேன் அங்கிள். நீங்க போன் பண்ணி இருந்தால் நானே வந்திருப்பேன். ஏதாவது அவசர செய்தியா அங்கிள்? அப்படியொன்றும் இல்ல பாஸ்கர். இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்து விட்டு போகலாம்னு வந்தேன். சற்று நிறுத்தினார். உன் ஆன்டிக்கு உடல்நிலை சரியில்லை. டாக்டரிடம் காண்பித்தேன். உன்னை பார்க்கணுமாம். நீ இந்த வாரம் வரும்போது 2 நாட்கள் தங்கி இருந்துட்டு போகும்படி வா. சரி அங்கிள், கண்டிப்பா வரேன். ஜாஸ்மின் தான் அவளை கவனித்துக் கொள்கிறாள். எனக்கு பிள்ளை இல்லாத குறைய ஜாஸ்மின் தீர்த்து விட்டாள். அவர் மனம் நெகிழ்ந்து சொன்னது பாஸ்கரின் மனதில் இன்ப உணர்வை ஏற்படுத்தியது. அங்கிள், நான் மிகவும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். என் தந்தையை விட என் மீது அன்பு செலுத்துவது முற்பிறவியில் செய்த தவத்தின் பலனாகவே கருதுகிறேன். இதோ இந்த பார்சலில் உனக்கு ட்ரெஸ் கொண்டு வந்தேன், எடுத்துக்கொள். தாம்சன் பார்சலை பாஸ்கரிடம் தந்தார். பாஸ்கர் அவரை நன்றியுடன் அணைத்து கொண்டான். கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் என்கிறீர்களே, என்னவாயிற்று அங்கிள்? தொழிலாளர்கள் கேட்டதை தந்துவிட முடிவு செய்து விட்டேன். அது ஒன்றுமில்லை, லேபர் ப்ராப்ளம். சரி செய்து விட்டேன். போனஸ் பற்றியது. அதற்காக கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் செய்யும்படி கேட்டுக்கொண்டதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டனர். உங்க அணுகுமுறையை கண்டு நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் அங்கிள். இயேசு பகவான் சொல்லி இருக்கிறார். பாஸ்கர், பிறருக்கு உதவி பிரதிபலன் எதிர்பார்க்காதே என்றார். ஏழைகளுக்கு உதவும் பொழுது இறைவனை அவர்கள் இன்பத்தில் காண்பதாக உணர்கிறேன். அன்புதானே வாழ்க்கையின் முதல் படி. அதன் மூலம் எதையும் சாதிக்கலாம் இல்லையா அங்கிள்? சரியாய் சொன்னாய் பாஸ்கர். உன் சிந்தனைகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன் வாழ்வு கண்டிப்பாக செழிக்கும். தாம்சன் பாஸ்கரை வாழ்த்தினார். தேங்க்ஸ் அங்கிள், நான் புறப்படுறேன். சண்டே காலையிலேயே வந்துடு பாஸ்கர். பாஸ்கர் அவரை வழி அனுப்ப கார் வரை வந்து வழி அனுப்பினான். பாஸ்கர் சுமதிக்கு கடிதம் எழுதி போஸ்ட் செய்தான். இவன் கடிதத்திற்கு அவள் எதிர்பார்த்திருப்பாள் என்பதை இவன் அறிவான். எனவே எப்பொழுதும் சுமதியின் கடிதம் கிடைத்த உடனேயே பதில் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். கதவை யாரோ தட்டினார்கள். கமின் கமின் என்றான் பாஸ்கர். கதவை திறந்து கொண்டு பீட்டர் வந்தான். ஹலோ பீட்டர், ஹவ் ஆர் யூ? பாஸ்கர் அவனை வரவேற்றான். என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் பாஸ்கர்? கடிதம் தான் எழுதுகிறேன். என் அம்மாவிற்கும் லவ்வருக்கும் தான் கடிதம் எழுதுகிறேன். சுமதியை இவன் காதலிப்பது பீட்டருக்கு தெரியும். அப்படியா? பீட்டர் அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டே இருந்தான். பீட்டர், என்னப்பா யோசனையில இருக்க? குணத்திலகா என்னிடம் பழகுவதை நிறுத்தி கொண்டாள். அவள் என்னை விரும்புகிறாளா இல்லையா என்பதை எனக்கு தெரியணும். அதற்கு உன் உதவியை எதிர்பார்க்கிறேன். செய்வாயா? பாஸ்கர் யோசித்தான். திலகா தன்னிடம் நடந்து கொண்டதை இவனிடம் சொல்ல வேண்டாம்னு நினைத்து திலகாவிடம் பேசி இருவரையும் இணைக்க வைக்க ஏற்பாடு செய்வோம்னு முடிவு செய்தான். என்ன பாஸ்கர், யோசிக்கிறியா? ஒன்றுமில்ல பீட்டர், இது காதல் விவகாரம். நீ ஏன் திலகாவை சந்தித்து பேசிட? அவள் என்னை கண்டாலே விஷ் பண்ணிட்டு உடனே புறப்பட்டு போயிடுறா. அப்படியா? நான் உனக்காக பேசி பார்க்கறேன். தேங்க்ஸ் பாஸ்கர். அவன் ஆஸ்ட்ரேயில் போட்டான். சற்றும் முற்றும் பார்த்தான். என்ன பார்க்கிறாய் பீட்டர்? ட்ரிங்க்ஸ் ஏதாவது வைத்திருக்கிறாயா? இல்ல பீட்டர். அப்பவா வெளியில் போகலாம். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு 1 வாரம் ஆகிறது. எப்படிப்பா 1 வாரமாய் சாப்பிடாமல் இருந்தாய்? எல்லாம் காதல் விவகாரமா தான். 1 வாரம் திலகாவை மீட் பண்ணி என் விருப்பத்தை சொல்லணும்னு அவள் விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணினேன். முடியல. உன்னிடம் வந்தேன். சரி, பொறுப்படு, போகலாம். நாளைக்கே இது பற்றி திலகாவிடம் பேசிவிடுகிறேன். இருவரும் பாருக்கு சென்று அங்கேயே சாப்பாட்டையும் முடித்துக்கொண்டு பீட்டர் அவன் வீட்டிற்கு சென்றான். பாஸ்கர் தன் அறைக்கு வந்து விட்டான். பமிலா படுத்த படுக்கையாக்கி விட்டாள். ஜாஸ்மின் அவளை கவனித்து வந்தாள். டாக்டர் எதுவும் சரியாக சொல்லவில்லை. அடிக்கடி மயக்கம் வந்து கொண்டிருந்தது. பிளட் பிரஷர் அதிகமாக இருந்தது. எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் வந்தால் தெரிந்துவிடும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார். தாம்சன் மிகவும் மன வருத்தம் ஒன்று இருந்தார்.
பாஸ்கர் அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்தான். ஆண்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? பக்கத்தில் அமர்ந்து ஆன்டியின் தலையை வருடி விட்டான். பாஸ்கர், வந்துட்டியா? அங்கிள் சொன்னார். உன்னை காலையிலேயே எதிர்பார்த்தேன். பம்மிளா மெல்லிய குரலில் கேட்டாள். உங்களுக்கு என்ன ஆண்டி? டாக்டர் என்ன சொல்றாங்க? இன்று மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்துவிடும். அதற்கு பிறகுதான் ட்ரீட்மெண்ட் என்று டாக்டர் சொன்னார். உங்களுக்கு என்ன செய்த ஆண்டி? அடிக்கடி மயக்கம் வருது. 2 நிமிடம்தான் மயங்கி விழுந்தவுடன் நினைவு வந்துவிடும். மற்றபடி நான் நன்றாக தான் இருக்கேன். பாஸ்கர் பமிலாவை பார்த்து மனம் வருந்தினான். அவன் கண்களில் கண்ணீர் கலங்கி இருந்தது. பாஸ்கர், ஏன் கண் கலங்கிறாய்? ஆண் பிள்ளை அழக்கூடாது. எனக்கு என்ன ஆகிவிட்டது? இல்ல ஆண்டி, நீங்க எப்பொழுதும் என்னுடன் இருக்கணும். உங்கள் அன்பு எனக்கு எப்பொழுதும் இருக்கணும். அதுதான் என் வாழ்வின் ஊக்கம் மருந்து ஆண்டி. இதை கேட்டு சந்தோஷப்பட்டாள். தனக்கு ஒரு மகன் இருந்தால் கூட இவ்வளவு அன்பாய் இருப்பானா என்பதை எண்ணிக்கொண்டாள். பமிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் காதோரமாய் ஈரமாக்கியது. பாஸ்கர் அவளை தூக்கி உட்கார வைத்தான். பாஸ்கர், நீ போய் சாப்பிடு. ஜாஸ்மி உனக்கு பிடித்த சிக்கன் செய்து வைத்திருக்கிறாள். ஆமாண்ணா, வாங்க, அப்பா கூட இப்போ வந்துடுவார். ஜாஸ்மின் சொல்லி கொண்டிருக்கும் போதே தாம்சன் கார் வரும் சப்தம் கேட்டது. அப்பாவும் வந்துட்டார் என்று அவள் உள்ளே சென்றாள். தாம்சன் பாஸ்கரை பார்த்து, பாஸ்கர், நீ எப்பொழுது வந்தாய் என்றார். 10 நிமிடம் ஆகிறது அங்கிள். ஜாஸ்மின் வந்து சாப்பிட அழைத்தாள். பாஸ்கர் பமிலாவை கை தாங்களாக அழைத்து வந்து டைனிங் டேபிளின் பக்கத்தில் உட்கார வைத்தான். மூவருக்கும் ஜாஸ்மின் உணவு பரிமாறினாள். அவள் சமையல் ருசியாக இருந்தது. அவளை பாராட்டினான். போங்கண்ணா, கிண்டல் பண்ணாதீங்க. பாருங்கப்பா, இவர் எப்பொழுதும் இப்படித்தான். அவள் வெக்கப்பட்டாள். அவள் அதிக கலராக இல்லாவிட்டாலும் மாஞ்சிவம்பாக இருந்தாள். ஆனால் நல்ல அழகு அவள். அவன் உண்மையதானமா சொல்றா? நீ ஏமா கோபிக்கிறாய்? அவள் மௌனமாக பமிலாவின் தோலை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். ஜாஸ்மின், நீயும் சாப்பிட. தாம்சன் அவளை கேட்டுக்கொண்டார். வேண்டாப்பா, நான் பிறகு சாப்பிடுறேன். இவளுக்கு தனியாக சாப்பிட்டே பழகிவிட்டது. பமிலா அவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னாள். மூவரும் சாப்பிட்டுட்டு எழுந்தனர். பமிலா ஜாஸ்மினின் தோலை பிடித்து கொண்டே தன் படுக்கைக்கு வந்தாள். பாஸ்கர் 2 நாட்கள் வீட்டில் தங்கி இருந்து ஆன்டியை கவனித்துக் கொண்டான். டாக்டர்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு பிரெயினில் கட்டி இருப்பதாகவும் உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்றும் கூறினர். ஆனால் பமிலாவின் உடல் மிகவும் வீக்காக இருந்தது. ஆபரேஷன் செய்ய உடல் நிலை தாங்குமா என்பதையும் டாக்டர்கள் யோசித்துக் கொண்டிருந்தனர். வேறு வழியின்றி ஆபரேஷன் செய்ய முடிவு செய்தனர். இரவின் மீது நம்பிக்கை வைத்து ஆபரேஷனுக்கு தாம்சன் சம்மதித்தார். இறைவன் நம்பிக்கையை இழக்க வைத்து விட்டான். ஆபரேஷன் சக்சஸாக முடிந்து விட்டது. ஆனால் மயக்கம் தெளியவே இல்லை. பமிலாவின் உயிர் மயக்கமாக இருக்கும் போதே பிரிந்து விட்டது. தாம்சன் மனம் ஒடிந்து போனார். ஜாஸ்மின் மறுபடியும் அனாதையானால். ஒரு தாயை விட அதிகமான பாசத்தை காட்டிய ஒரு தெய்வம் அவளை விட்டு போய்விட்டது. தன்னை பெறாது பெற்ற அன்னையின் உடல் மீது விழுந்து அழுதாள். அவள் கண்களில் கண்ணீர் வற்றும் வரை அழுதாள். பாஸ்கரின் வாழ்வையே மாற்றி அமைத்த உத்தமி, தெய்வ தாயாக இருந்து வழிகாட்டியாய் இருந்த பமிலாவின் பிரிவை பாஸ்கரால் தாங்க முடியவில்லை. என் தந்தை இறந்த போதும், என் தாய் உடல் நலமுற்று இருந்த போதும் அன்புடன் பரிவு காட்டி என்னை மகனாக ஏற்றுக்கொண்ட நீங்க எப்படிமா என்னை பிரிந்து போனீங்க? பாஸ்கர் கதறி கதறி அழுதான். தாம்சன் மௌனமாக உணர்வற்று இருந்தார். அவர் பக்கத்தில் ஜாஸ்மின் அமர்ந்திருந்தாள். எல்லாம் முடிந்து விட்டது. பமிலா என்னும் தெய்வம் பிரிந்து விட்டது.